மிக அற்புதமான டைட்டில். சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை, சுவாசம் இல்லை என்றால் உணர்வில்லை, சுவாசம் இல்லை என்றால் காதல் இல்லை, அன்பு இல்லை, சுவாசம் இல்லை என்றால் அனைத்தும் ஜடமே. சரி, சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்னைக்கு ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொரோனா காலத்தில். ஸோ அந்த ஆக்சிஜனை விட முக்கியமானது அதான் அந்த சுவாசம். ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா அதுதான் எல்லாமே, த கோர் ஆஃப் த லைஃப். அந்த டைட்டில் வச்சது தான் காதல் படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையாகவே இது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. கண்டிப்பாக இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும். ரெண்டாவது, அப்படியே ஃபுல்லாக மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி இப்படி திரும்பினாலும் மலையாள வாசனை அப்படித்தினாங்க. எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம். மலையாளிகளுக்கு தான் எங்களை பிடிக்காது, அதுதான் உண்மை. இது அதெல்லாம் உங்களுக்கு அங்கே பிடிக்கும், சரி அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு மலையாளிகள்னா பிடிக்கும். அவ்வளவு அதாவது சின்சியாரிட்டி. ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தோன்னா அது 100% அது ஹானர் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் ஒரு இன்றைக்கி கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும், மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், மலையாள நடிகர்களாகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை. அதில் ஒரு எல்லளவாவது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குன்றது. அம்மான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க. ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நிற்பாங்க. அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லால் சிலர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரியும். சில பேர் சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாகும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா அதெல்லாம் கற்றுக்கணும். அந்த சின்சியாரிட்டி, இந்த பிளானிங். ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது, கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே. கதைக்கு கடைசி வரையிலும் வரமாட்டோம். வாங்கடா வாங்கடான்னு கூடுவோம். தமிழ் படம் எடுத்து எங்கடா கதைக்கே வரமாட்டேறானே, இன்டர்வியூ போட்டானே, அதுக்குள்ளே இதுக்கு மேலேயாவது கதை வருமானு நம்ம ஊடக நண்பர்களெல்லாம் உட்காந்து தேடுவாங்க. கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம், அடா இதுக்காகத்தானா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தால் அது இன்னும் டவுட்டு புரட்டி போட்டு உள்ளே புகுந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அல்லது சமுதாயத்தின் மையப் பொருளாகவோ விளங்கும்படியான ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடியது மலையாள உலகினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பின்னு நினைக்கிறேன். மலையாளி தானப்பா நீங்கள்? அட பரவாயில்ல விடு. பாலக்காடு, ஞானும் பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூரானும். நான் வயநாட்டில் நான் ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். அதுக்கு மேலே பாருங்க, அப்புறம் அம்மா தமிழில் பேசுன மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே கோயம்புத்தூர்காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும்னு நான் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மலையாளத்து பொண்ணுங்க அங்கே படிப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. நம்ம ஃபீல் பண்ணது சொல்லவே முடியாது, நம்ம கரெக்டாகவே வராது. அவ்வளவு அழகான. அதே மாதிரி ஹீரோக்கள் கூட, ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் தான் அவன். ரகுவரன் நான் கல்லூரியில் எனக்கு ஜூனியராக படித்தார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி.
அவர் தான் பியூசியில் வந்து கடைசி பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவோம். முழுன்னு இருக்க அவன் ஃபேஸு. நான் ஹீரோவை நடிப்பேன். இந்த விச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவன் வில்லனை நடிப்பான். நாங்கள் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெண்ணு வேணுன்னு இவனை பிடிச்சிப்போம். யார்? ரகுவரன். ரகுவரன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து கீழே எல்லாம் உளுந்து இந்த மாதிரியெல்லாம் சிக்கலெல்லாம் நடந்திருக்கு. அவன் கரெக்டாக ரிஹர்சல் ஃபுல்லாக வந்துடுவான். ட்ராமா இருக்கிற அன்னைக்கு காணாமல் போயிடுவான். எனக்கு இன்னும் ரகுவரனே, நான் தான் வந்து ரகுவரன் அவர்களை, நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது இவனை எப்படியாவது இங்கே கொண்டாந்து சேர்த்தணுன்னு எங்கள் 2 பேருடைய தொல்லைத்தாங்காமல் தான் அவன் வந்து திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சிக்காக வந்து சேர்ந்தார். என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நடித்தான். என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன். எனது குறும்படங்களை பார்த்து தான் 7வது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு கதை. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ அழகாக இருப்பான். அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த டைமுக்கு வரமாட்டான். என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டராக ஒரு குறும்படத்துக்கு, அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகராக, அவரும் இந்த தலைவாசல் விஜயும். எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங். நான் 7:30 மணிக்கே போயிட்டேன். தலைவாசல் விஜய் 8:30 மணிக்கு வந்தான். நம்ம ஆள் 12 மணிக்கு தான் வந்தான். ஆனால் நண்பர்கள் வேறு. நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். வெரி வெரி. ஸோ அவர் ஞாபகப்படுத்துறதில் இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன். ஏன்னா ரகுவரன் த மோஸ்ட் லவபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல. இதுக்கு மேலே உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னாங்க, கவிஞர் சொன்னாங்க, கவிதாயினி சொன்னாங்க, அவங்க ஆல் லாங்குவேஜ் மாஸ்டர் போல் இருக்குது. நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே நீங்கள் முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு, இதுல எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க. நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர, பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்ஸிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும், இல்லை லவர்களை மனசால் ஏற்றுக்குவாங்க, எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர, நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களே ஆண்டவா. இப்போ யார் காப்பாற்றுறது? தமிழ் சினிமாவையெல்லாம் நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது? கரெக்டா? அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல ஒவ்வொரு பெண்களும். நான் சொல்கிறது பெண்கள் அப்படி நடிக்கலான்னா எது ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான்? அதனால் மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள். அதே மாதிரி முதல்ல கேரளாவிலிருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க. அந்த படம் எடுக்கிறதுலையும் வல்லவர்கள் அவங்க தான். அவங்க ஆரம்பித்து விட்டதான். கரெக்டாக பாருங்க. சில டைமில் ராஜனுக்கு தெரியும், எப்பா எத்தனாவது ரீலில் பிட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஓப்பனாக ஏதாவது எத்தனாவது ரீலில் வருது, அந்த ரீல் வரையிலும் தான் படம் பார்ப்பானுங்க. அப்புறம் வேலைக்கு அதில் வரலன்னு வைங்க, என்ன ஏன் வரல, இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலேயும் அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ்ஸு, நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்ஸு. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதினேன்.
மல்லிகாபுரம். அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் பாட்டு. புன்னகை பூவே பொன்னிற தேரே பொங்கிடும் பூங்காற்றே தந்தன நானே. அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னு மியூசிக் டைரக்டர் யார்? ஞானும் பாட்டு எழுது. ஸோ புதுசாக ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வந்திருக்கீங்க. வெரி குட். தமிழே தெரியாமல் தமிழுக்கு இசையமைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவசியமே இல்லை. நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க மலையாளத்தில் எனக்கு மலையாளம் தான் பேசுவேன். கலைக்கு மொழி கிடையாது. there is no language for art. இந்தியாவிலேயே முதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி என்ன இந்தியா, பேன் இண்டியா முதல் படம் வந்து எடுத்தது நம்ம எஸ் வாசன் தான். சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபில்ம் வந்து சந்திரலேகா தான். அதனால் இன்றைக்கி யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல. அன்றைக்கே விட்டலாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார். இன்றைக்கி அதுதான் யூஎஃப்ஓன்னு சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, நம்ம சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி, we have done everything. அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசாக டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராஃபிக்ஸு அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர, இப்போ ஏஐ போட்டால் நம்ம ஒரு வரி கதை சொன்னால் ஏஐயில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சாட் ஜிபிடி போனீங்கன்னா நம்ம கதையே வேறு மாதிரி கதையாக வரும். நீங்கள் அதையே நாளைக்கு சொன்னீங்கன்னா அது வேறு கதையாக வரும். ஸோ இந்த மனித மூளைக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போகுது. இப்போ பாதி பேர் மியூசிக்கு, நம்ம ஒரு மியூசிக்கு ஒரு நோட் போட்டு விட்டோமா அதுக்கு ஒரு சாங்கே வந்துடும். அதனால் கிரியேட்டர்கள்லாம் என்ன ஒன்று சிறந்த முறையில் நல்ல, அதாவது இப்போ நீங்கள் இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில் வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றில் வேறு எவனும் பண்ண முடியாது. இளையராஜா பண்ண சாதனை. ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாற்றி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இது தான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ராகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா. ஸோ ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம். வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்ச அவரை காப்பி கூட அடிங்க, தப்பு இல்லை. நல்ல இசையை காப்பி அடிக்கலாம். அதுக்காக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பிடிச்சி மனுஷனுங்களே டார்ச்சர் பண்ணிடாதீங்க. புதுசாக பண்ணுறேன். ஆக இந்த திரைப்படத்து தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர், எங்கே அவர் எஸ்கேஆர் இங்கே வரலையா? சரி, அர்ஜுன் குமார் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஜே, உங்களுடைய மியூசிக் வந்து ஃபுல்லாக நான் கேட்கல, பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ. திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யூ. அண்ட் இங்கே தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கிடையாது. நீ சூப்பர் மியூசிக் கொடுத்தேன்னா எல்லோரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் மலையாளத்தில் உங்கள்கிட்ட பேசுவோம். அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது. அப்புறம் நம்ம டைரக்டரு, நல்ல இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா இதான் ஃபஸ்ட் படமா? இது தேர்ட் ஃபிலிம். டைரக்ஷன் ஃபஸ்ட்டு தமிழில். இது தமிழ் மலையாளம் பரவாயில்லப்பா. இது தமிழ் மலையாளமா? சரி, இது கூட ஒரு சவுத் இண்டியன் மூவி தான். பேன் சவுத் இண்டியா. ஸோ வாழ்த்துக்கள். அது அப்படியே கன்னடத்துலேயும் டப் பண்ண வேண்டியதான், கன்னடம் தெலுங்கில். இப்போ நல்ல படமாக வந்ததுன்னா அது பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நடிகர் ஒரு பேர் என்ன, ஆதர்ஸு வராமல் போன அந்த அழகான ஹீரோயின். ஆமாம், அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன். நாங்கள்லாம் எப்பவுமே ஹீரோயின் வந்தால் தான் ரொம்ப நேரம் இருப்போம் மேடையில். ஏன்னா ஹீரோயின்களே வராமல் நம்மளை மேடையில் ரொம்ப நேரம் உட்காந்து வைக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் உடனே பேசிட்டு கிளம்புறேன்ட்டு.
ஆக இந்த ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் அம்மா அவங்க பேர் எனக்கு கொலைப்பாதீங்கப்பா. சரி அம்மா லீலா அம்மாவுக்கு என்ன கொலை பண்ணி கொலகாரிம்மா என்ன அது கொலப்பள்ளியா கொலம்பள்ளியா கொலப்பள்ளி கொலப்பள்ளி ஊரா போரூர். ஓகே மருதுபாட்டி அது ஒரு பிக்சர் நேம். ஓகே உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு. மனோரமா மாதிரி அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துடுங்க. தமிழில் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டைரக்டர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான். பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எத்தனை மலையாளிஸ் இங்கே டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவேற்கும். நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது. அது எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டாக பிளான் பண்ணி நிறுத்திடுவாங்க. அதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி அந்த மேனன் வா இந்த மேனன் வா அப்படின்னெல்லாம் சொல்லி இல்லையா ஐயா? கரெக்டா? எத்தனை பேர் லாலு ஜோஸு ஏகப்பட்ட மலையாள இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் தமிழ் டைரக்டரை மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விடமாட்டேன்றீங்க. இதை நீங்கள் அங்கே போய் பேசணும். பாலு மகேந்திரா சார் கொஞ்சம் பாதி மலையாளம். ஆள் யாருக்கிட்ட விட்ற நீ? ஈழத்தமிழர். டேய் சரிடா செந்தில், சும்மா அப்படி போட்டு வாங்குறதுடா. அவன் பாரு என் அசிஸ்டன்ட் தான். அவன் டைரக்டர் எப்போ தப்பு பண்ணனா உடனே குரல் கொடுப்பான். ஃபாசில் இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை இயக்குநர்கள் இங்கே வந்திருப்பாங்க மலையாளத்துலேருந்து, அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனால் ஒரு தமிழ் இயக்குனராவது இங்கேயாவது இங்கேருந்து இப்போதைக்கு நம்ம போக முடியுதா பாருங்கள். சும்மா எண்ணிக்கையில் பாரு, அவர் ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தார், இன்னும் வரல. எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதரத்துவம் இருக்கணுன்றேன். நம்மக்கிட்ட மட்டும் இருக்குது. நம்ம வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சிக்கிறோம். தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணாருன்னா டக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய ஹீரோக்கள் ஒரு தமிழ் படம் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கும் உட்காந்து கை தட்டுவோம். மலையாள படத்தை டைரக்டர் பண்ணுறாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க. அவருக்கு மத்திய ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணுவார் சில மியூசிக் டைரக்டருக்கு. எங்கள் ராஜா சாரியும் சேர்த்துன்னு சொல்கிறேன். அப்போது அதே மாதிரி நம்ம ஆளுக்கு அங்கே போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? உள்ளேயே விட மாட்டாங்க சார். அதை மட்டும் நீங்கள் எல்லோரும் பாட்டிம்மா நீ தான் சாச்சி, நீ அங்கே பேசணும், அம்மாவில் பேசணும். நீங்கள் ஏன் ஒரு தமிழ் நல்ல டைரக்டர்களை இங்கே கூப்பிட்டு வந்து ஏன் படம் பண்ண மாட்டேன்றீங்க? எங்களை திட்டுறாங்க மேடையில். என் பேரை சொல்லு, டைரக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி சொல்கிறாரு. பண்ணுமா இல்லையா? அவ்வளோ. நீங்கள் தான் எங்கள் சார்பாக அங்கே நின்று சண்டை போடணும். ஓகே டன். ஆக இப்படியோ வேலை இப்படியோ கண்டென்ட் கிடச்சிச்சு. இங்கே வாம்மா, நான் உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எங்கே என்ன நல்ல நல்ல பிரமாதமான இடத்துக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் பார்த்தாதா சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு மனோரமா கெட்டப் மாதிரி ஒன்று கொடுத்தா உலகம் ஃபுல்லாக பேசப்படுவீங்க நீங்கள். அது நான் தான் மனோரமா ஆட்சிக்கு அந்த பல்லு வச்சு ஒரு கெட்டப் கொடுத்தேன். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையா? அந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்டு பேரரசு ரெடியாக இருக்கார் பாரு, இவர் படத்தில் இருக்குது, அடுத்த படத்துலேயே ஒரு பல்ல வச்சுட்டு வேறு மாதிரி கெட்டப் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சு வச்சு. ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், பாடல் எழுதினவர் அந்த தம்பி ஐயா வந்தார், வாழ்த்துக்கள் பிரதர். நான் பாடல் கேட்கல, நான் கேட்டுறேன். அப்புறம் இயக்குனரோட மனைவி இங்கே ஒரு
நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகாக கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க. இயக்குனரா? அதான் சொன்னேன், இயக்குனர்னு மனைவின்னு சொன்னது தப்பாக போச்சு. நீ ஷாக்காக நிற்கிறேன், எனக்கே பயமாக போச்சு. பொய் சொல்லிட்டோம்மா. இயக்குனரோட மனைவி அழகாக வர்ணனை பண்ணாங்கன்னு ஒன்றே நீ ஷாக் ஆகிட்டியே. இப்போ நான் கேட்டது தப்பா இல்லை நீ சொன்னது தப்பான்ட்டு? கரெக்டா? அவர் பேர் என்ன படம் பண்ணார்? ஓகே, வாழ்த்துக்கள். உன்னை பார்த்து அந்த டைட்டில் வச்சுருப்பார் போட்டு, பொம்மை நாயகின்னு. ஆக நல்ல அழகாக பண்ணீங்க. நம்ம பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை வாங்கி வெளியிடவிருக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த மக்களிடத்துக்கு கொண்டு போய் அழகாக சேர்க்கவிருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்தையும் ஆர் விஜயகுமார் அவர்களே பேசி முடிச்சிட்டாரு. இப்போ எனக்கும் கே ராஜன் சாருக்கும் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் மேட்ரே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேசணும். அதாவது இந்த விழாவுக்கு வருகிறதற்கும் மருது பாட்டி அம்மாவுக்கு முதல்ல வணக்கம். ஆமாம், லீலா அம்மா. எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷீலாவை தெரியும், மலையாளத்தில், அப்புறம் சகிலாவை தெரியும், இப்போ லீலாம்மா. நீங்கள் இங்கே வந்து தான் நிறைவு. ஆமாம், உங்களை மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்தணும். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ லீலா அம்மா வந்து அங்கே போய் சொல்லி தமிழ் இயக்குனருக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், உதயகுமார் வாய்ப்பு கிடைக்காது. அது பேசின பேச்சு அப்படி. திருப்பி எனக்கு கூட கொடுத்துருவாங்க, பாவம் பேரரசு போயிட்டு போகிறாரு, இன்னொரு படம் கொடுக்கலான்ட்டு. உதயகுமார் சாருக்கு இந்த அப்படி இந்த வீடியோ இருக்குல்ல, உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இதை நீங்கள் அம்மாவை போட்டு காட்டுங்க மலையாளத்தில். இங்கே டேரக்டர் உதயகுமார் பேசின வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அம்மாவில் போட்டு காட்டுங்க. எல்லாரும் கிடைக்கும், அவர் கிடைக்காது. அது நாட்டு ஏன்னா மலையாளத்துக்கு வருமான வாழ்க்கை. இங்கே வந்து நம்ம விஜயகிருஷ்ணா விஸ்வா அவர் கோரிக்கை வச்சார், நடி சங்கத்தில் ஆளும் கூட்டுவாங்கன்ட்டு. இங்கே எல்லோரும் நடிகர் எல்லாருமே. உதயகுமார் பெரிய நடிகர், நான் சின்ன நடிகர், அண்ணன் ராஜன் சார் நடிகர் தான். நம்ம நடிகரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கண்ணே. நீங்கள் நடித்தா கூட நடி சங்க ஆள் கொண்டு வரணுமா? நம்ம இங்கே நடிகர் இல்லை. நீங்கள் நடி சங்கத்தில் முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கணும். என்னென்னா, ஒரு ஆடியோ லிஸ்ட்லேயும் அதை நடித்து ஹீரோ முதல்ல வர சொல்லுங்க. மற்ற நடிகை அப்புறம் வரலாம். அவங்க வர மாட்டேங்கிறாங்க இப்போ. இல்லை அரைச்சிடணும். ப்ரொடியூசர் சம்பளம் வாங்க மெம்பர் ஆகிட்ட சம்பளம் வாங்குறிய, அப்போ மெம்பர் ஆலையில் சம்பளம் வாங்குறாங்கல்ல. ஒரு ஒத்துழைப்பு. எல்லோரும் வராங்கன்னா, இப்போ அங்கே கேரளாந்து வந்திருக்காங்க, இந்த அம்பிகா மோகன் மேடம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சப்போர்ட்டிங் தான். இங்கே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் வராங்க. சப்போர்ட்டிங்கு மெயின் ஆர்ட்ஸ் வர்றதில்ல. இது பேசி இப்போ பழைய கதையாக போச்சு. இது என் சுவாசமே டைட்டில் மட்டும் தமிழில் இருக்குது, மற்ற எல்லாம் மலையாளம் தான். இங்கே இல்லை ராஜன் சார், உதயகுமார் சார், நான், ராஜேஷ் சார், மறு தான். ஆமாம், நம்ம சாரின் ஜாப்ளு, கொசுர்கள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மனசு நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது நம்மளுக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம்தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்போவுமே பார்க்குறதில்ல. மலையாளி, கன்னடம், தெலுங்குலாம் பார்க்குறதே இல்லை. மலையாள ஹீரோக்கள் பெருசாக இருப்பாங்க, கன்னடத்தில் வந்தவங்க பெருசாக இருப்பாங்க, தெலுங்கு வந்தவங்க பெருசாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டாடுறது தான். அதனால் இது வந்து இங்கே பாடு ஊற்றி பேசுகிறதே கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே நம்மளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி ஜாதியும் பார்க்கக்கூடாது, மதமும் பார்க்கக்கூடாது. அது கொஞ்சம் ஜாதிகள் விஷயம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே வருது. அதனால் இப்போவே தவிர்த்துடணும். சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கலைஞருக்குன்னு உள்ளது. அப்புறம் கவிஞர் ஸ்ரீவித்யா மேடமா அவங்க சொன்னாங்க, நீ தமிழ் தான். ஆமாம்,
கவிஞர் கோவம் வந்துருச்சு, என்னடா அது ஒரு தமிழ் கவிஞரையே பேரை சொல்ல மறந்துட்டான்ட்டு. கவிஞர் ஸ்ரீவித்யா அவங்க சொன்னாங்க, நல்ல விஷயம் சொன்னது. அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் உதயகுமார் சார். பாவம், பெண்கள் வந்து அவங்க உடம்பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒரு பொண்ணாக இருந்து அவங்க ஆதங்கம் தான் அது. அவங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை அது. ஆமாம், உதயகுமார் சார் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உங்க சொல்லி இது எடுத்தா விட்டுருவாங்களோ விட்டு இது பார்க்க போயிருமோ விட்டு அவருக்கு கோவம். ஆமாம், அவர் பாருங்க கதாநாயகி வரலன்னா அவர் கிளம்பிட்டார் உதயகுமார் சார். இந்த ஐடி சங்கில் ஆடினாங்களே அந்த பொண்ணு வரலன்னொன்னே விஜயகுமார் சார் கிளம்பிட்டார். இப்படி ஒவ்வொன்றும் கிளம்பிட்டா அப்போ யார் தான் இருக்குது? நானும் ராஜன் சார் தான் கடைசியாக இழிச்ச வாங்கி விடுறது. யார் வந்தாலும் வரட்டாலும் கடைசியில் உட்காரணும். இந்த மலையாளிகள் அதிகமாக உள்ள மேடைங்கிறனால சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நான் டேரக்ஷன் பண்ணும்போது ஒரு புட்டி சொன்னார் என்கிட்ட, சார் நீங்கள் எடிட்ரு ஆர்ட் டைரக்டரு யாரும் வச்சுக்கோங்க சார், கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக போடுங்க சார். எதுவும் அனுமதி சொல்லிடுவார் அவர். நீங்கள் கேமரா மட்டும் நான் கொஞ்சம் மலையாளியாக போட்டுங்க சார். எனக்கு எதுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அவங்க லைட்டிங் ஸ்பீடு இது எல்லாமே அவங்க கவனிச்சு சொல்லியிருக்காரு. அப்போ என்னோடய படத்தில் ஒரு மலையாளி நான் போட்டேன். மலையாளின்னு போடல, நல்ல கேமராமேன் போட்டேன். அவர் மலையாளியாக இருந்திருக்காரு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம மொழி பார்க்குறது இல்லையா. அப்போ கவனிக்கும் போது அந்த புடி சொன்ன ஞாபகம் எனக்கு கரெக்டாக. அந்த டைமிங் இல்லை, லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு, கரெக்டாக என்ன லைட்டு வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக பார்த்து அப்போவே ஓகே. அப்போ சொன்ன ஞாபகம் வச்சு, இப்போ கேமராமேன் ஒரு மலையாளியை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கன்ட்டு ஒரு புடிசை கவனிச்சது சரியாக தெரிஞ்சு. கேமரா மட்டும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க அங்கே. உதயகுமார் சார் வந்து மலையில் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது. எங்கள் பொண்ணுல பார்த்துருக்காரு காலேஜில். நான் கூட சரி ஆம்பளை நண்பர்கள் பிளேயர் பார் கூட இருக்குது பிடிச்சிருக்குன்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் நான் பொண்ணுங்களை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டார். நமக்கு இங்கே கதாநாயகிகள் எல்லாமே உங்கள் ஆளு தான் மேடம். கதாநாயகிகள் எல்லாமே கேரளா இறக்குமதி தான். இங்கே அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட ஃபஸ்ட் நாங்கள் மொழி பார்க்குறது இருப்பேன், ஆண்கள்கிட்ட அது பார்ப்போம். யாராவது அரசியல் இறங்கிட்டா மலையாளியும் போவோம். நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம், நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டோம். பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம். அரசியல் வராருன்னு தெரிஞ்சுட்டா அப்போ தான் நம்மளுக்கு மலையாளின்றாங்க, கன்னடம்பாங்க, தெலுங்காரம்பாங்க. நடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க, அரசியலுக்கு தான் இங்கே பிரச்சனை. ஆனால் உதயகுமார் சார் வந்து கதாநாயகிகள் பெண்கள்லாம் பார்த்துட்டு மலையை ரொம்ப பிடிக்கும்ட்டார். எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், எங்களுக்கு ஹீரோக்களும் பிடிக்கும், எல்லோரும் பிடிக்கும். இந்த படம் தமிழ் மலையாளம் 2 வருஷம் நாங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தெலுங்குலேருந்து நிறைய படங்கள் டப் பண்ணியிருக்கோம். கன்னட படம் நிறைய படம் டப்பாக இருக்கும். ஹிந்தி படம் கூட டப்புலாம் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மலையாள படம் வந்து இங்கே டப்பாகாது. ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒன்று தான், தமிழ் ஒன்று தான். அப்போ மம்முட்டி படம் எல்லாமே அஜித் கிரேட்டாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அப்படியே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரிலீஸ் ஆகி இங்கே ஸ்ட்ரெயிட் மலையாள படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடும். அங்கே அந்த இது டப் பண்ணுறதோ அது மாதிரி ரீமேக் பண்ணுறதும் அதிகமாக இங்கே இருக்காது. ஏதோ ஒரு 1000 ஒரு படம் 2 படம் தான். அது எப்படி இங்கேருந்து மலையாளத்துக்கு கன்னடத்துக்கு ரீமேக் ஆகி அங்கே தான் நாங்கள் இங்கே வாங்குவோம். அது சந்திரமுகி அந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான், அது ஒரு ஸ்டேட்டாக வாங்க மாட்டோம். இது வந்து 2 வருஷங்கிறது எப்போவுமே தமிழுக்கும் மலையாளுக்கும் வித்தியாசம் இல்லை. அது வந்து மலையாளி பேசும்போது பார்த்தா கவனித்து பேசினா அவங்க பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகான தமிழ் வார்த்தைலாம் மலையாளத்தில் தான் இருக்குது. தமிழ் நிறைய வார்த்தைகள் மருகி போச்சு. ஈழத்தமிழிலும் மலையாளத்திலும் தான் செந்தமிழ் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இளைஞர் தமிழோட பேசி பாருங்கள், தப்பித்தோட இங்கிலீஷ் வார்த்தை கலந்துடாது. அப்படியே அழகாக செந்தமிழில் பேசுவாங்க. அதுமாதிரி மலையாளில் நிறைய மலையாளம் பேசும்போது நிறைய வார்த்தைகள் நமக்கு செந்தமிழ் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேச கூட என்ன மாதிரி சொல்கிறேன், ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது கூட சிறு புரியாது. ஆனால் மலையாளத்தில் பேசும்போது நல்லா புரியும். எங்களுக்கு பேச தெரியாத தவிர மலையாளம் பேசும்போது நல்லா எங்களுக்கு
புரியும். அந்தளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அந்த ரைட்ஸ் மட்டும் சொன்னேன். இப்போ மலையாளத்துலேருந்துமா டப் பண்ணுறதில்ல, ரீமேக் பண்ணுறதில்ல. தெலுங்குல இது பண்ணுவோம், ரீமேக் பண்ணுவோம். ஹிந்திலேருந்து ரீமேக் பண்ணுவோம், கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணுவோம். இப்போ அதில் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஆபத்து. ராஜேஷ் சார் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு தான் இன்றைக்கி சினிமா அழிஞ்சு போச்சு. டிவி ரைட்ஸ் கொடுப்போம்ல, அப்போது 5 வருஷத்துக்கு கூட ரெனியூ பண்ணணும் கரெக்டாக. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவிக்கு ரைட்ஸ் கொடுத்தா அது 5 வருஷம்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரெனியூ பண்ண இல்லாட்ட வேறு டிவிக்கு விற்றுக்கலாம். அந்த ஹோல்டு தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு, இப்போ இல்லை. அது எப்படியோ அதான் சில நேரத்தில் அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு படத்தை ஒரு டிவிக்கு கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் அவங்களுக்கு தான், ஜென்மத்துக்கு நம்ம திரும்பி வராது. நமக்கு சம்மந்தமாக போயிடும். ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமாக போயிடும். அதே ஒரு ஆபத்து இப்போ வருது. என்னென்னா, ஒரு காலத்தில் சிரஞ்சீவி படம் பெரிய ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அப்புறம் மகேஷ் பாபு படம் அங்கே தெலுங்கு ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அவன் நிறைய ரீமேக் பண்ணுவாங்க. அது தமிழ் பெருசு பெரிய ஹிட் ஆகும். இப்போ தமிழில் இப்போ அதுக்கப்புறம் சட்டம் ஒரு ரிட்டரை அந்தா கணவனு ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. மலையூர் முட்டியான் கங்குவான்ட்டு ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. இங்கே நாட்டாமை தெலுங்கில் பெத்தராயிடுன்னு ரிலீஸ் ஆச்சு, ரீமேக் ஆச்சு. இப்போ எங்கள் சின்னராஜா பாயகராசா படம் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. ஒரு கைதின் டைரி அது ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. சின்னராயுடு, சின்ன கவுண்டர், சின்னராயுடு ரிலீஸ் ஆச்சு. சின்ன தம்பி, இப்படி நிறைய படங்கள் இங்கே மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து அங்கே இன்னொரு ஹீரோ வச்சு தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ கன்னடத்துலேயோ ரீமேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே போக்கிரி மகேஷ் பாபு நடித்த படம் அது இங்கேயும் போக்கிரின்னு ரிலீஸ் ஆச்சு, விஜய் சார் நடிச்சு. ஒக்குடு அப்படின்ட்டு பெரிய ஹிட்டு மகேஷ் பாபு நடித்த படம் அது இங்கே சில பரபரப்பு அடங்கிட்டோம். ஆமாம், பேசலாமா? நல்ல ஒரு ஃப்ளோவில் போய்க்கிருந்துச்சு. மாஸ்டர் நல்ல படத்தில் டிவி ஃபைட்டு விடுவேன் பாங்கில்ல. ஆமாம், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்ன மரசிருத்திரா அங்கே வந்து ஏக்துஜை கேலிய, இப்படி நிறைய படங்கள். இப்போ அது நடக்குதா ராஜன் சார்? நான் கொஞ்சம் முக்கியமான விட்டேனே. ஏன்னா எங்கே ஆபத்து அப்படின்னா, இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மொத்த குத்திக்கும் கொடுத்துருவிய, கொடுத்துட்டா அவனே டப்பிங் பண்ணலாம், அவனே என்ன பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. இப்போ என்ன ஆகுது, தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்த பெரிய ஹிட்டுன்னா நம்ம இங்கே வாங்குவோம், இல்லை அவனே டப் பண்ணி அவனே ஓடிடியில் போட்டு விட்றான். அது மாதிரி தமிழில் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது தெலுங்கு ரீமேக் பண்ணுறதில்ல, அவன் இஷ்டம் தான். அவன் யாரையோ டப் பண்ணி போயிடுச்சு வந்துட்டு அவன் ஒரு தளத்தில் போட்டு விட்றான். அப்போ ஒரு 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 மொழியில் வந்து ஒரு நல்ல படம் இங்கே ரீமேக் ஆச்சு, இப்போ அது இல்லை, டப்பிங் பண்ணி கொண்டு விட்றாங்க. அப்போ ஒரு ஆளாக நல்ல படத்தை சிறப்பாக பார்ப்போம், டப்பிங் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே அதில் ஒட்டாது, வாய்ஸ் ஒட்டாது, ஒன்று ஒட்டாது, கடமை பண்ணி விட்டுருவாங்க. அது மாதிரி நல்ல படைப்புகள் வந்து ரீமேக் ஆகாமல் முடங்கி போயிடுது. இது ப்ரொடியூசர்களுக்கு எப்படி நம்ம டிவி சேனலுக்கு மொத்தமாக கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போது ஓடிடி தளத்துக்கும் நம்ம அடிமை ஆகிட்டோம். படத்தை எடுத்து அவன்கிட்ட காலையில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் நமக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. அது கொஞ்சம் ஓடிடி தள ரைட்ஸ் மற்ற அக்ரிமில் போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்னொன்று பாதிப்பு, ஹீரோவுக்கு ஒரு பிடிச்ச படம்னே ஒரு ஹிட் ஆச்சுன்னா அப்படி ரீமேக் ஆகும்போது அந்த ரீமேக் ரைட்ஸ் வரும், அது கட்டாயம். அந்த ரீமேக் ஆகும்போது இயக்குநர்களுக்கு அந்த ரைட்ஸில் பங்கு இருக்கும், அதுவும் போச்சு. இப்போ தயாரிப்பாளருக்கும் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. இயக்குநர்களுக்கு இந்த ரைட்ஸுக்கு மேட்டர் போச்சு. இப்போ உதயகுமார் சார் டப்பிங் ரைட்ஸு ரீமேக் ரைட்ஸு எதுவுமே இல்லை, வாங்க சம்பளம் தான். முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படம் பண்ணுவான், சம்பளம் பைசா கிடைக்காது, படம் ஓடிச்சுனதுக்கப்புறம் ரைட்ஸ் நமக்கு தான் வரும். இப்போ அதுவும் போச்சு. மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்குது, ஓடிடி தள வியாபாரம் போய்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம டிவியில் சேனலில் கொண்டு ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபையின் மூலமாக இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த அழகிய தமிழில் பேசுகிற
அந்த மகள் நேரம் ஆயிடுச்சு, அடுத்த ப்ரோக்ராமுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எனக்கு மட்டும் வச்சாங்க. ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க, கடைசியில் நான் தான். அதுக்காக அந்த நங்கைக்கு மங்கைக்கு தமிழ்ச்செல்விக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழில் நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனால் தமிழில் படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறாங்க. தமிழர்கள் நீங்கள் இந்த 6 மாதத்தில் அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன், மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் பற்று எங்கே போச்சு? தமிழில் பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழில் பெயர் வைத்த படங்கள்லாம் ஓடியது, சாதனை படைத்தது. இப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழில் டைட்டில் இல்லையா? ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமாக பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார். இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவாளர் 2 இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டாக அழகாக பண்ணியிருக்காரு. நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா ஒளிப்பதிவாளர் டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. அதுலேயே மலையாள படங்கள்னும் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால் செலவு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரையும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்ணுறாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும்போது தான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. நீங்கள் எத்தனை படம் குடிசையில் மம்முட்டியும் மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க. வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க. உட்காந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் பரிமாறுற உணவை தான் தருவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அங்கே இருக்காங்க. சிலர் இங்கே நம்ம ஆளுங்க இருக்காங்க, ப்ரொடியூசரோட நல்ல ஒத்துழைப்பு தர்றவங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம், அங்கே எவ்வளோ சிறப்பாக ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதில் மம்முட்டி ஒரு பெரிய உதாரணம். இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரூம்ஸ் இருக்குது, மேக்கப் ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்லேருந்து மேக்கப் போட்டு தான் எல்லா நடிகர்களும். ஆனால் ஏவிஎம்லேயே ஷூட்டிங் நடத்தாலும் கேரவன் வைக்கணும். இப்போ கேரவன் இல்லாமல் எந்த ஆர்டிஸ்டும் இல்லை. ஆனால் மம்முட்டி சொந்தமாக அவரே கேரவனை வாங்கிட்டார். ப்ரொடியூசருக்கு அந்த செலவு வைக்கிறது இல்லை. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்காக கேரவன் இங்கே வந்துடுது. ஏன்னா தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பேர் பேரழகிய நினைக்கிறேன், பேரன்பு. அந்த படம் ஷூட்டிங் அப்போ என்னை அன்றைக்கி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் மம்முட்டிக்கு. இங்கே கோட்டூர்புரத்தில் ஷூட்டிங், நடு தெருவில் ஒரு கேரவன். அண்ணா இந்த கேரவன் யார் தெரியுமான்னு. ஏன்னா யாரோ வாடகை விடுறவனா இருக்கும், ஒரு நாளைக்கு 15,000-20,000 ரூபா செலவாகுது. இல்லைன்னா இது மம்முட்டி சொந்தமாக வாங்குது. டீசல் முதல் கொண்டு அவர் தான் போட்டுக்குவார், டிரைவர் பேட்டா முதல் கொண்டு அவர் தான் கொடுப்பார். நாம் 3 கோடி 5 கோடி இல்லை 50 கோடி வாங்குகிறோம். அதில் ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவை கட்டுப்படுத்தக்கூடாதா? இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தா 9 கேரவான் நின்றுது. ப்ரொடியூசருக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். ஹீரோயினி அவுட்டோர் ஷூட்டிங் மஸ்ட்,
கண்டிப்பாக வேணும். ஏன்னா தாய் லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும், ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும். பட் ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிறது ரூம்ஸ் இருக்குது, அங்கே கூட பண்ணுறதால ஒரு செலவு. ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடுங்காப்பி மம்முட்டியும் மோகன்லாலே எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லோரும் சாப்பிடுவோம். ஆக இன்றைக்கி மருது பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு. நீங்கள் பேசுறது கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் தமிழ், அழகிய தமிழ். பாரதியார் பாடுவார், சிந்து நதி மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே. சேர நாடுனா கேரளா. சேர நாட்டிளம் பெண், பாரதியார் பாருங்க, நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்கே தேர்ந்தெடுத்தார் பாருங்க. சேர நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தமிழினில் பாட்டு, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடின யார்? தமிழன். கேரள பெண்ணு தமிழன், பாட்டு தெலுங்கு. ஆக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார். அப்போது கேரள பெண்கள் அழகாக இருப்பான், தமிழ்லே இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களே நம்ம பத்மினி, இன்றைக்கி நயன்தாரா, நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்குலேயே வந்திருக்காங்க, கன்னடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆக அழகு என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் குறிப்பாக அதிகமாக கேரளாவில் இருக்குது. நல்ல மனம் படைத்தவர்கள். தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை. தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும். ஆகவே அது மட்டும் இல்லை, தம்பி சொன்னார் டிக்கெட் விலையை ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ரொம்ப காலமாக சொல்லிகிட்ருக்கேன், சின்ன படங்களுக்கு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. ஏழைகள் படம் பார்க்கணும். இப்போ 150 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எந்த ஏழையும் வர்றதில்லை. ஆகவே சின்ன படம் ஓடணுன்னா தமிழக முதல்வர் அவர்கள் அருள் கூர்ந்து இங்கே ஒரு 450 கோடியில் 140 ஏக்கரில் பூந்தமல்லியில் ஒரு ஸ்டுடியோ கட்ட போகிறாரு மாடர்னாக. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் தேட்டர்களும் சின்ன தேட்டர்கள் உருவாகி இப்போ இருக்கிற தேட்டரில் டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி, இன்னொன்று, ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மதம் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் தமிழில் படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கட் பண்ணுறான். சின்ன படங்களுக்கு அதிகமாக கட் பண்ணுறான், பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுடுறாங்க. ஆனால் வெப் சீரியல்னு ஒன்று இருக்குது, யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது. வெப் சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை? இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்ணுறீங்க. பண்ணணும். அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட அப்படின்னு. அது சிலருக்காக, கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அது அளவா எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் வெப் சீரியல் கேவலமாக இருக்குது. நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்து வல்கர் கெட்ட வார்த்தையை அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஆக மத்திய அரசு வெப் சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி, இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும். தமிழ் தெலுங்கு, இப்போ பாருங்க, தெலுங்கில் எடுக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி ஓடிடியில் விடுறான். அதில் தமிழ் வில்லன்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு தமிழ் டப் பண்ணொன்று சரத்குமார், சத்யராஜ், நாசர், சமுத்திரக்கனி, இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்கில் ஃபிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. அது என்னென்னா தமிழில் டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணது பெஸ்ட். இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும், ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும். ஆகவே நல்ல அறிவுத்தரத்தோடு நல்லா யோசித்து அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன். ப்ரொடியூசர்ஸ் நம்ம அருமை தம்பிகள் எஸ்கேஆர், அர்ஜுன்குமார், ஜனனி
அவர்களை பாராட்டுகிறேன். இயக்குனர் அண்டு கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன். மியூசிக் பிஜி மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் இது ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.